இன்னைக்கு தூக்கமே வர மாட்டேங்குதே. மணி 12 ஆயிடுச்சு. என்ன இன்னைக்கு தூக்கமே வரமாட்டேங்குதே. ஆமா, இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு தூக்கம் வந்தாதானே ஆச்சரியம். எப்போ இந்த வீடு வீடாகும்னு தெரியலையே. சொல்றா ஜக்கம்மா சொல்றா. நம்ம வீட்டு வாசல்ல குடுகுடுப்புக்காரர் சத்தம் கேக்குதே. ஐயோ, என்ன செய்தி சொல்ல போறாருன்னு தெரியலையே. குடுகுடுப்புக்காரர் வந்திருக்காரு. வீட்டோட நிலைமை தெரிஞ்சு வந்து குறி சொல்றாரான்னு தெரியலையே. செல்லும் வழி நேர் வழியா குறுக்கு வழியான்னு கண்டுணர ஆவி சேர்ந்து காணணும் தாயி. இந்த வழி அம்மன் திருவாயில் கேட்ட வழி அல்லவோ. வீட்டுல எல்லாரும் உறக்கத்துல இருக்க 2 உசுறு தவிக்குது தாயி, தவிக்குது தாயி. வருங்காலத்தை நினைச்சு கலங்குது தாயி. கலங்குறதுலயும் அர்த்தம் இருக்கு தாயி. என் ஜக்கம்மா சொல்றா. சம்மதம் இருந்தா புடிச்சுக்க, இல்லனா காத்துல கரைச்சு விடு. ஜக்கம்மா சொல்றா. இந்த வீட்ல வச்சது வச்ச இடத்துல இருக்காது தாயி. ஜக்கம்மா சொல்றா. பொருள் ஒண்ணும் கைக்கு கிடைக்காது. ஜக்கம்மா சொல்றா. சொல்ல வேண்டிய ஆளு நனவுல எதுவும் நிக்காது. ஜக்கம்மா சொல்றா. மொத்தத்துல இந்த வீடு நில கொள்ளாது தாயி. ஜக்கம்மா சொல்றா. திரைப்பறவை கண்ணுல சிக்கன குடும்பம் இது. இனி தலையெடுக்க ரொம்ப நாள் ஆகும் தாயி. மறைஞ்சிருக்கிறது ரகசியமா இல்லையான்னு தெரியாம தாவிய தொலைச்சிட்டு நிக்கிற பாவிங்களுக்கு ஜக்கம்மா ஒரு செய்தி வச்சிருக்கா தாயி. ஐயோ, இந்த குடுகுடுப்புக்காரர் சொன்ன எல்லாத்தையும் அம்மா கேட்டுட்டாங்க போல இருக்கே. அவர் வேற எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டு போறாரு. சிறை பறவைன்னு மகாலிங்க மாமாவதான் சொல்றாரோ. சாவி, பொக்கிஷம், அப்பாவோட நிலைமை, இப்படி எல்லாத்தையும் ரொம்ப துல்லியமா சொல்றாரே. ஐயோ, அம்மா என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, நல்ல காலம் பொறுக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம போறாரு. என் குடும்பத்துக்கு நல்ல காலமே வராதா? அத்தை, யோசிக்கிறீங்களா அத்தை? யோசிங்க. அந்த குடுகுடுப்புக்காரன் நான் சொல்லி வந்தவன். அவனுக்கு நீங்க பயப்படுறீங்கல்ல. சின்ன அவனை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்து அப்படியே ஆடி போய் போனிதாவை நீங்க வெறுக்கதான் போறீங்க.
கபிலன் இன்னும் வரல போல இருக்கே. மாடிக்கு போய் காஃபி குடிக்கலாமா இல்ல கபிலன் கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? வேணாம், மாடிக்கே போலாம்.